குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே அனைவருக்குமே குரு சுக்ரன் ஜோதிட டிவி சார்பாக தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசுவாசு வருடம் முடிஞ்சிருச்சு, கெட்ட விஷயம் உங்களை விட்டு விலகிருச்சு, நல்ல விஷயம் உங்க வீடை தேடி வருது. இந்த வருஷத்துல என்ன காரணம் தெரியுமா? இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவானா வர்றார். எல்லாருமே இந்த வருஷ பலனை எதுக்காண்டி பார்ப்பாங்க? நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இதுக்காண்டிதான் இந்த வருஷ பலனை பார்ப்பாங்க. அனைவருமே உங்களுடைய பிறப்பு ஜாத சுயஜாத செக் பண்ணி பாருங்க. இந்த வருஷத்துல நிறைய மாற்றங்கள் வரும். இந்த வருஷத்துடைய பெயர் பராபவன அவசர நிலை. திடீர்னு உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தங்கம் பொன் பொருள் நகை இதெல்லாம் வியலை உயருங்கிறாங்க. இதை வாங்குறதுக்கு உங்க ஜாதத்துல பலமா இருக்கா? அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்ரன் ஜோதிட டிவில சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்துடைய ராஜா குரு வர்றதுனால அனைவருக்குமே ஜாதகத்துல இந்த குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் என்ன ஸ்தான பலத்துல இருக்கு உங்க ஜாதகத்துல, இதை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கான நட்சத்திரத்துக்காக நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் என்னென்ன யோகம் இருக்கு அந்த பதிவும் நான் இதுல பதிவு பண்றேன். கண்டிப்பா வாங்க. நிறைய விஷயம் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான தேடல் நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். இந்த வருஷம் பிறக்கிறது உங்களுக்கு நமக்கு எல்லாருமே நல்லதா நடக்கட்டும். அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி கால சக்கரத்தின் 7வது ராசி தான் துலாம் ராசி. எப்படி? கால சக்கரத்தின் 7வது ராசி. இப்போ துளாராசியில பிறந்தா நல்லா உழைக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா இவங்களுடைய ராசியில யார் உச்சமாகிறது? சனி பகவான் உச்சமாகிற. அப்ப எதுலையுமே பாருங்க, நல்லா உழைக்கக்கூடிய திறமையான குணம் துளாராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும். எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய நபராக அந்த துளாராசிக்காரங்க இருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, அது உருவம் பாருங்க, திராசை கொடுத்துருப்பாங்க. அந்த திராசை எங்கே இருக்கும்? நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, கரெக்டா ஒரு வேலையை கரெக்டா பார்க்கக்கூடிய தன்மை நிறைய இருக்கும். என்ன எந்த வேலை கூட ஃபாஸ்டா அந்த வேலையை முடிக்கணுங்கிற எண்ணங்கள் இந்த துளாராசியில எப்போதுமே இருக்கும். ஏன்னா இது சரராசினா வேகமா இயங்கக்கூடிய குணம் இருக்கும். எந்த ஒரு வேலை எடுத்தாலும் வேகமா பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நிறைய பாருங்க, நெருப்பு சார்ந்த துறை, அடுத்து பார்த்தா மெயினா இரும்பு சார்ந்த துறைகள், இந்த பேச்சால சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு வெளியூர் பல தொழில் பண்ணக்கூடிய திறமை வந்து இந்த ராசியில மட்டும்தான் அதிகமா இருக்கும். பொதுமக்களுடைய தொடர்பு அதிகமா இருக்கும். தன்னுடைய கணவனா இருக்கட்டும், தன்னுடைய மனைவியா இருக்கட்டும், இதுல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய குணம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இந்த ராசியுடைய தன்மை இப்படி. அரசியல், அரசாங்கம் நிறைய விஷயத்துல ஒரு பயங்கரமா ஒரு கற்பனையான குணம் துளாராசிக்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பது வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன். எப்படி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, எல்லாருமே ஆங்கில புத்தாண்டுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு காலகட்டம். நல்லா பாருங்க, இந்த வருஷத்துல ஒரு வாட்டி தான் சூரிய பகவான் வந்து உச்சமாகுவார். எப்ப? சித்திரை மாசத்துல. சரிங்களா? எப்படி? சித்திரை மாசத்துல தான் அது உச்சமாகுவார். இப்போ பொதுவாக இந்த சித்திரை மாசத்துல பாருங்க நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால இந்த தமிழ் புத்தாண்டு முக்கியமாக நீங்க பார்க்கணும். எப்படி? தமிழ் புத்தாண்டை கண்டிப்பா முக்கியத்துவமாக பார்த்தா தான் நல்ல ஒரு அமைப்பு வரும். பொதுவாக இந்த 4 கிரகத்தை மையமா வச்சு தான் இந்த புத்தாண்டு பலனை பார்ப்பாங்க. 4 கிரகத்தை மையமா வச்சு பார்ப்பாங்க. எதுனா கிரகம்? சூரிய பகவான். பொதுவாக இயற்கை சுபகரமான சூரிய பகவான் தான் மெயினா பார்க்கணும். ஏன்னா வருஷத்துல ஒரு வாட்டி சொல்லுவாங்க, இந்த கிரகம் உங்களுக்கு இப்படி இருக்கு, இந்த வருஷத்துல இந்த நடக்கும் நடக்காது. இந்த வருஷ பலங்கிறது இந்த கிரகத்தை வச்சு மெயினாக சூரிய பகவானை பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக 4 கிரகத்தில் முதல் கிரகம் எது பார்த்தீங்கன்னா குரு பகவான். என்ன ஏன் மெயினாக குரு பகவானை பார்க்குறாங்கன்னா, வருஷத்துல ஒரு வாட்டி எப்போதுமே வருஷம் அவர் பேச்சியார் குரு பகவான் ஒன்று. அதனால அவர் பார்க்குற இடத்த வளர்த்துட்டுருவார் குரு. எப்படி? அவர் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் ரொம்ப பலங்கிறாங்க குரு பகவான் சொல்றேன். அடுத்து சனி பகவான், ஈஸ்வரம் பெற்ற கிரகம் சனி பகவான். உங்க ராசியில தான் அவர் உச்சமாகிறார். இவரையும் பார்ப்பாங்க. ஏன்னா இவர் 2.5 வருஷம் இருப்பார் ஒரு ராசியில. அடுத்து 1.5 வருஷம் அந்த ராகு கேது இருக்கும். இந்த 4 கிரகம் மெயினான கிரகம். இதை வச்சுதான் தமிழ் புத்தாண்டை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்க முடியும். அது எப்படி நம்ம கணக்கு பண்ணிக்கணும் தெரியுமா? உங்களுடைய ஜாதக ரீதியில கணக்கு பண்ணணும். அதாவது உங்க ஜாதகத்துல இந்த வருஷம் பிறக்கும் போது எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது நல்லா பார்த்துக்கணும். இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கா உங்க ஜாதகத்துல? அதான் சொல்றேன், உங்க பிறப்பு ஜாதகம் சொல்றேன். நான் பிரபு ஜாதகம் இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் நல்லா இருந்தா இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு கரெக்டா பொருந்தி அக்யூரேட்டா வரும். இல்லைன்னா இங்க பலன் மாறுபடும் ஒரு புண்ணிய. அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றோம் குரு சுக்ரன் ஜோதிட டிவில
இது ஒரு பொது பலனா பாருங்க. உங்க ஜாதகத்துல தசாபதியை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தா கரெக்டான ஒரு பதிவு உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எல்லா வீடியோலும் சொல்றதுதான். ஏன்னா இந்த வருஷத்துல ஒரே ஒரு கிரகம் மட்டும் தாங்க பயிற்சி ஆகுது. இயற்கை சுபகிரகமான குரு பகவான் தான் மட்டும்தான் பயிற்சி ஆகாது. இதுல என்ன தெரியுமா, அந்த வருஷம் பிறக்கும்போது போவாங்க அவங்க கிரகம் அந்தந்த நட்சத்திரத்துல கரெக்டா போகுது. இப்ப 4 கிரகம் சொன்ன பாத்தீங்களா, குரு பகவான் அவருடைய சுயசாரத்துல போறாரு 1, சனி பகவான் அவருடைய சுயசாரத்துல போறாரு 2, ராகுவும் அவருக்கு சுயசாரம், கேதுவும் அவர் சுயசாரம். அப்ப ஏதாச்சும் இந்த 4 கிரகத்துல ஒரு கிரகம் யோகமா இருந்தா மட்டும் போதும். நல்லா பாருங்க, குரு 9ஆம் இடத்துல இருக்காருங்க, 10ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. நல்லா பாருங்க, 10ஆம் இடத்துல குரு, இதுல 5ஆம் இடத்துல ராகுபவன் அங்கேதான் இருக்காரு. ராகுபவன் 5ஆம் பாவத்துல உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகு, பிரம்மாண்டமான கிரகம், உங்களை பிரம்மாண்டப்படுத்தி காட்டணும். ஒரு மனிதனுக்கு கலைகள் வேணும்னா ராகுவுடைய தொடர்பு இருக்கணும். பெரிய அளவுல சாதிக்கணும்னா ராகுடைய தொடர்பு இருக்கணும். அப்ப அந்த ராகு பகவான் நல்ல ஜாதகத்துல இருந்தா நல்ல யோகம் இருக்குன்னு அர்த்தம். அவரும் 5ஆம் பாவத்துல இருக்காரா. அடுத்து இதையும் தாண்டி பாருங்க, உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாரு. ஏன்னா இந்த ராகு கேது நம்ம ஏன் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்றேன்னா, 5ஆம் இடம் 11ஆம் இடத்துல நான் இருக்கிறனால இங்க ஒரு நல்ல பலம் கிடைக்கும். ஆனா இது விதி ஜாதகம் நல்லா இருக்கணும், கோச்சாரத்துல நல்லா இருக்குது, ஜாதகத்துல நல்லா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ராகுகேதை நம்முடைய ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை எடுத்து காட்டக்கூடியவங்க. எப்படி நம்ம ஜாதகத்தில் என்னென்ன தோஷம் இருக்குன்னா அந்த ராகுகேதை வச்சு கரெக்டாக சொல்லலாம். உங்களுக்கு இந்த தோஷம், இந்த கர்மா இருக்கு, கரெக்டாக சொல்லலாம். அடுத்து சனி பகவான் பாருங்க, உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. இந்த வருஷத்துல அவர் மாறவே இல்லை. 6ஆம் இடத்துல சனி பகவான், 6ல சனி, வேலை, கடன், பகை, எதிரி, வழக்குல சனி. அவர் தான் உங்களுக்கு 5க்கும் எப்படி 4க்கும் 5க்கும் உடையவர். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்துக்கெல்லாம் அதிபதி அவர் தான். உங்களுடைய குழந்தைகள், காதல் என்ன ஆசையை காட்டக்கூடியவரும் அவர் தான். அவர் போய் 6ஆம் இடத்துல நிற்கிறார். இது இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான வீடியோ மட்டும் பாருங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்குன்னா கண்டிப்பா இருக்கலாம். பாவ கிரகம் புதுசாக 6ஆம் இடத்துல இருப்பது நல்லது. ஆனால் ஜாதகத்துல அது நல்லா இருந்தா இங்க நல்லது கொடுக்கும், இல்லைன்னா கெட்டது பலன் கொடுத்துப்படும். நிறைய விஷயம் அதனால சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா இப்ப முதல் விஷயம் என்ன சொல்றேன், இப்ப 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்கன்னா வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகத்தை கொடுத்துருவாரு. நான் காரணம் சொல்லிடுறேன். நிறைய பேர் வேலை இல்லாம கண்டிப்பா நீங்க மேக்சிமம் பாருங்க, இந்த நான் சொன்ன டேட்ல இருந்து பாருங்க, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த நேரத்துல இருந்து பாருங்க வேலை உத்தியோகத்துல தடங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா நீங்க தடங்களை சந்திச்சிருக்கணும். ஏன்னா அப்ப குரு பகவான் வக்ரத்துல இருந்தாரு. அப்ப நிறைய பேர் வேலை இல்லாம ஒரு தடுமாட்டத்தை பார்த்துருப்பீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் வேலையை மந்தப்படுத்தும், வேலை பார்க்க ஆளுகிட்ட பிரச்சனை பண்ணும். இப்ப அந்த குரு பகவான் நேரா பாக்குறாரு பாருங்க, எங்கே பாக்குறாரு தெரியுமா, 6ஆம் இடத்துல சனி பகவான் அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ண போறான்னு அர்த்தம். இந்த வருஷத்துல, இந்த தமிழ் வருஷம் பிறந்தவொடனே வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்க போகுது. கடனை கொஞ்சமாச்சும் அடைப்பீங்க. நீ உங்களுக்கு தலைக்கு மேல கடந்தாலும் கடன் சுமையை கொஞ்சம் குறைக்கக்கூடிய நாளாக இந்த வருஷம் இருக்கும். அவ்வளவுதான். பண சேமிப்பு அதிகமா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன் சேமிப்பு அதிகமா இருக்கும் இந்த வருஷத்துல பாருங்க, நான் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 6 மாசத்துக்கு செவ்வாய் பகவான் பலமா இருப்பாரு. உங்க ராசியை பார்ப்பாரு. பிறக்கும்போது அங்க ஒரு 45 நாளா பேச்சு ஆகி நேரம் உங்க ராசியை பார்த்துருவாரு. டைரக்டா உங்க ராசியை சொந்த வீட்டுல இருந்து பார்ப்பாரு. அப்புறம் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே பலப்படுத்தி தான் கொடுப்பா தவிர எந்த ஒரு கெடுதலும் கொடுக்க மாட்டாங்க. வருமானம், பொருளாதாரத்துல எந்த ஒரு குறையும் இந்த வருஷத்துல இருக்காது. ஆனா ஜாதகத்துல தசாபதியிலாம் சரியில்லைன்னா கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல வருமானத்துல படுது. எப்படி வருமான ஸ்தானத்துல குரு பகவான் பாக்குறாரு. அப்ப பொருளாதார வருமானம், நிறைய பேர் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, நிறைய ஒரு கோர்ட்டு வழக்கு பிரச்சனை உங்க மேல் நிறைய பேர், நான் ஓப்பனா சொல்லிடுறேன், ஒரு 6 மாசமாக உங்க மேல கேஸ், ஏதாச்சும் ஒரு கேஸ் இதாயிருக்கும். ஒன்று இட பிரச்சனை வந்திருக்கும், இல்லை சொத்து பிரச்சனை வந்திருக்கும், இல்லை வண்டி வாகன செலவு வந்திருக்கும், அம்மாவுக்கு ஒரு உடல்நிலை சந்திருக்கும். 4ஆம் இடம் 5ஆம் இடம் என்ன 4, 5 என்ன யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் பாதிச்சிருக்கும். ஆசைகள் நிறைவேறாமல் போகும். நிறைய பேங்க்ல லோன் கேட்டு லோன் தள்ளுபடி ஆகும், லோன் கிடைக்காது. இது மாதிரி நிறைய தடங்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க. நீங்க எடுத்து பாருங்க, நிறைய பேர் துலா ராசிக்காரங்க. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா வரும். வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க. மெயினாக நான் வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்டே சொல்லிடணும், நான் சொல்ல மறந்தேன். ஏன்னா உங்களுக்கு நேரம் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. நீ கடன் வாங்கி வீடோ இடமோ கட்டு, உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஒரு வழக்கில் ஒரு முடிவு கட்டிடுவார். நிறைய பேர் இந்த +2க்கு மேலே படிக்கிறீங்களே, அவங்களும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு அனுகூலம் இருக்குது. நீங்கள் அதிக மதிப்பெண் எடுப்பீங்க பாருங்க இந்த வருஷத்தில். மதிப்பெண் நிறைய வாங்குவீங்க. ஏன்னா அவர் நேராக 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. நேராக மேல் படிப்பு, பட்ட படிப்பு, 10ஆம் பாவங்கிறது ஒரு மனிதனுக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்துல குரு உச்சமாக வந்து உட்காந்துருக்காரு. அதெல்லாம் படிப்புகளில் எந்த ஒரு தடங்களுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. கிரகமைப்பு, கோச்சார கிரகம் அப்படி இருக்கு. ஆனால் ஜாதகத்தில் சரியில்லைன்னா கண்டிப்பாக படிப்பை தடை பண்ணும். இப்போ நிறைய பேருக்கு படிப்புகளில் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும். அவங்க அரசாங்க வேலைக்கு எழுது எக்ஸாம் எழுதா நல்ல ரிசல்ட் இருக்குது. இதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்து நான் சொல்ல முடியாது. அரசாங்க வேலை, அரசியல் ரெண்டுமே சூப்பராக இருக்குது இந்த வருஷத்துல மட்டும். துளாராசிக்காரர்கள் சொல்றேன். நிறைய பேர் இந்த கெமிக்கல் ஃபீல்டு, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நிறைய பேர் இந்த ஐடிஐ ஃபீல்டு, இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு, இதெல்லாம் நிறைய பேர் பயணிப்பீங்க. துளாராசியை பொறுத்தவரை மருத்துவத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. யூனிஃபார்ம் போட்டு பார்க்குற நிறைய பேர் இந்த துளாராசிகள் அதிக பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் செம்மையா இருக்கு. பார்த்து என்ன காரணம் தெரியுமா?
இரும்பு கிரகத்தை சனி பகவான் குரு பகவான் பார்க்குறாரா? தங்கம் பொண்ணுக்குள்ள கிரகம் குரு பகவான் 2ஆம் இடத்த வருமானத்தை பார்க்குறாரா? அப்போ இது எந்த துறை எல்லாமே இயங்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வருஷத்துல எந்த ஒரு கெட்டதும் இல்லை, நல்லதாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில் இருக்குது. இப்போ கணவன் மனைவிக்குள்ள பாருங்க, திருமணத்துல எந்த ஒரு தடங்களும் என்னால் சொல்ல முடியல. திருமணம் நிறைய பேர் நடக்காதவங்க எல்லாமே திருமணம் நடந்துடும். இந்த வருஷம் பிறந்து ஒரு 40 நாளில் பாருங்க வரன்னு பார்த்துருவாங்க பாருங்க. அது காதல் திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கி எல்லாமே கைக்கூடி வரும். ஏன் குழந்தைக்கு நான் போறேன் தெரியுமா? 5ஆம் வீட்டு அதிபதியை நேராக குருபான் பார்க்குற குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் எண்டுக்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பாக தேடி வரும். நீங்கள் பயப்பட வேண்டாம். கலைத்துறைனா சூப்பராக இருக்கும். புதுசாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் பெருசாக முதலில் போடக்கூடிய நேரம் இப்போ இந்த வருஷத்தில் இருக்குது. தொழிலில் சொல்கிறேன், தொழிலில் பயங்கரமான ஒரு வளர்ச்சி இருக்குது. குருவும் சனியும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தொழிலில் பயங்கரமாக எந்த தொழில் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. உடம்பு ஆரோக்கியத்தில் நீங்கள் கவலைப்பட வேணாம். மருத்துவ செலவு நிறைய பேருக்கு குறையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. மருத்துவ செலவு வரைய செலவு இனிமேல் இருக்காது. உடல் ரீதியாக தாக்கங்கள் இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகங்கள் நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். பெருங்கொண்ட பணம் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிக்க வாய்ப்பு இருக்கு இந்த வருஷத்துல மட்டும். குரு மட்டும் நல்லா இருக்கட்டும், 2ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு, பெருங்கொண்ட பணத்தை அடிக்க வைப்பார். அப்போ ஜாதகத்தில் நல்லா இருந்தால் லாட்ரி யோகம் இருக்குது. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம நம்ம எல்லாருமே இதை கொஞ்சம் மிஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஜாதகத்தில் எது ராசியான எண்ணோ, ராசியான ஒரு கிரகம், ஏதோ ஒரு கிரகம் இருக்கும், அந்த கிரகத்துடைய நம்பரை அந்த கிழமையில எடுத்து அடிக்கும். நீங்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பாக லாட்ரி யோகத்துக்கு பிறகு கண்டிப்பாக யோகம் இருக்குது. இப்போ நட்சத்திர ரீதியாக பார்த்தோம்னா முதல் நட்சத்திரம் வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, இதுலையுமே பாருங்க திறமையான குணம். நல்லா உழைக்கணும், நல்லா வேலை பார்க்கணும், தொழில் பண்ணணும், நல்லா ஒரு வேலை கரெக்டாக பார்ப்பாங்க. எல்லா கலையில் விரும்பக்கூடிய நபருக்கும் பயங்கரமாக பிரம்மாண்டமான யோசிக்கக்கூடிய குணம் உங்களை வந்து அதிகமாக இருக்கும். ஒரு விஷயம் அடம் பிடிச்சா அந்த விஷயத்தை அடைஞ்சிருவாங்க, விடவே மாட்டாங்க. உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டாலும் நல்ல ஒரு குணம் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் பயங்கரமாக சிந்திச்சு இறங்குவாங்க. தைரியம், தன்னம்பிக்கை தான் உங்கள்கிட்ட உள்ள ப்ளஸ். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த வருஷம் பிறந்தவுடன் சொல்றேன் உங்களுக்கு செவ்வாய் 40 நாள் வந்து ஆட்சி பலமாகிறார். திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்கலாம், திருமணம் நடக்க போகுது. 1 கடன், பகை, எதிரி, எந்த ஒரு வழக்கிலும் நீங்க ஜெயிக்க போறீங்க. எப்படிப்பட்ட வழக்கு ஜெயிக்க போறீங்க. மருத்துவத்துறை, மெயினா அந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டுறவங்க, கட்டிட சார்ந்த துறை, இன்ஜினியர் ஒர்க்கு எல்லாமே பட்டையை கிளப்புவீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு டாப்பா இருக்கு. சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இரும்பு, நெருப்பு ரெண்டுமே சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் யோகமான நேரமா இருக்கு. அப்ப ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க மூவ் பண்ணி அடிச்சா கண்டிப்பா யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற அனைவருக்குமே செம்ம யோகம் இருக்கு. காக்கி யூனிஃபார்மா, ஒயிட் யூனிஃபார்மா, எந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்த்தாலும் சரி, எந்த கம்பெனியில் வெளிநாடு வெளியூர் வேற கண்ட்ரி விட்டே கண்டிப்பாக அந்த விசா பிரச்சனை எல்லாமே சரியாகும். இந்த வருஷம் சூப்பரா இருக்கு சித்திரையில பிறந்தவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். பிரம்மாண்டமான கற்பனை, பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி இந்த சுவாதியில பிறந்தவங்களுக்கு இருக்கும். இனிமேல் எது வந்தாலும் நீங்க கலங்க பயப்படாதீங்க. சுவாதியில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே யோகம், செம்ம யோகம். பயங்கரமான ஒரு விஷயத்த சாதிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில லைஃப்ல சாதிக்கக்கூடிய நேரம் தேடி வருது. ஏன் தெரியுமா? ராகு சுயசாரம். நல்லா பாருங்க, ராகு பகவான் சுயசாரம். அப்ப ஆசைப்பட்ட விஷயம் கலைத்துறை, இசைத்துறை, மருத்துவம், மெடிக்கல், கெமிக்கல், அடுத்து ஐடி, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஒரு 10 பேர் வச்சு நிர்வாகம் பண்றவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், எப்படி ஷேர் மார்க்கெட்டிங்ல காசு போடுறவங்க பண்றவங்க எல்லாத்துக்கும் நல்ல டைம் யோகம் இருக்குது. இந்த வருஷம் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாருக்கு? சுயசாரத்துல ராகு போறாரு. அப்ப ராகுபவன் நல்லா இருந்தா இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு டாப்பா இருக்கும். பாருங்க யாருக்கு? இந்த ராசிக்கார், மெயின் அந்த சுவாதியில பிறந்தவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. ஆனா சுப செலவு, சுபகாரியம் நிறைய விஷயம் நடக்கும் பாருங்க. அடுத்து விசாக நட்சத்திரம் பண்ணுங்க. இதுலையுமே ஒரு பொறுமையான குணம். நல்லா பாருங்க, பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம் இருக்கும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இந்த வருஷம் குரு உச்சத்துல இருக்காரு. நீங்க உங்களுடைய பிளான் எல்லாமே தொழில், வீடு, இடம், வண்டி, வாகனம், சொத்து, இந்த பிளான்ல நீங்க மட்டும் போங்க. இந்த வருஷம் செம்மையா இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க இந்த வருஷத்துல. இந்த வருஷம் எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே இடம், பூமி, சொத்துல காசு பணத்தை போடுங்க, நிற்கும். சுப செலவு, சுபகாரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், பழைய வேலையை தூக்கி போட்டு புது வேலையோட தேடி வரும் உங்களுக்கு. நகை கடை வச்சிருக்கவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க் பணம் புழங்கக்கூடிய விஷயத்தை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், எல்லாமே செம்மையோ. அது இல்லாம நிறைய மருத்துவர்கள், கலைத்துறை, இசைத்துறை பட்டை கலப்புவீங்க. யாரு? விசாகத்தில் பிறந்தவங்க. நல்ல யோகம் தேடி வருது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு துளராசியை பொறுத்தவரை பழைய தொழிலை தூக்கி போட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய புத்தாண்டாகவே அமைகிறது.